நான் ரொம்ப கனவுகளோட உங்க தயவால ஆரம்பிச்ச பொட்டிக் அத பெருசா கொண்டு வரணும். ப்ளீஸ் பாட்டி, நான் பொட்டிக்கையே பாத்துக்கிறேன். பொட்டிக்க பாத்துக்கலாம் அபி. ராகவ் கூட ஆபீஸ்க்கு போனா இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. அதான் அவளே சொல்றாள்ல, அப்புறம் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும்? விடுங்க, அவளுக்கு பொட்டிக் தான் செட் ஆகும். கரெக்ட், எனக்கு பொட்டிக் தான் செட் ஆகும். என்ன அபி, உங்களுக்கு ஆபீஸ் பழக்கப்பட்ட இடம். அங்க வேலை பார்த்த கொஞ்ச நாள்லயே நீங்க ஃபாஸ்டா எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்க. எங்களுக்காகவாது ராகவ் கூட போயிட்டு வரலாம்ல. நான் தனியா வேலை பார்த்து சாதிக்கணும்னு நினைக்கிறவ குட்டி பாஸ். நாங்க போகல. அவரம் பாட்டி ராகவ், டேய், அம்மா எல்லாம் கழுவிட்டேன். மதிய சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுவா. இல்ல நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கார்டன்ல மட்டும் செடிக்கு தண்ணி ஊத்திரீங்க. சரிங்கம்மா. என்ன? ஒண்ணும் இல்ல. என்ன அப்படி பாக்குற? உன் சிரிப்பே ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல, நேத்து ஒருத்தவங்க என்கிட்ட ராக்கி பாய்க்கும் எனக்கும் செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அவங்கள காலையில இருந்து காணுமேனு பாத்துட்டு இருக்கேன். அட நீ வேற அனு, நீ ரொம்ப மோசம் போ. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு எதோ நினைச்சு பேசிட்டு இருக்க. சரி சொல்லு, கேக்குறேன். என்ன நடந்துச்சு? நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்துச்சு அனு. என்ன சொல்ற அபி? ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா?